ஹாய் கைஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு அவர் சேனல். நாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜீ தமிழ் அப்படிங்கிற ஒரு டெலிவிஷனில் நாங்கள் தமிழா அப்படிங்கிற ஷோவில் ஒன் ஆஃப் த பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கோம். ஸோ நாங்கள் மீன் பண்ணுறது யாருன்னு பார்த்தீங்கன்னா, நான் அண்ட் வீரா 2 பேரையும் தான் அதில் இன்வைட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒன் ஆஃப் த பார்ட்டிசிபேட்டாக நாங்கள் அதில் பார்ட்டிசிபேட் பண்ண போகிறோம். ஸோ டாபிக் என்ன, நாங்கள் போன ஜேர்னி எப்படி இருந்துச்சு, எங்களோட ஸ்பீச் எப்படி இருந்துச்சு, அதுக்கப்புறம் அங்கே நடந்த இன்சிடென்ட்ஸ், இது எல்லாத்தையுமே நான் உங்ககிட்ட கேப்சர் பண்ணி உங்ககிட்ட ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இதுக்கப்புறம் தான் நான் ரெடி ஆக போகிறேன். ஸோ ரெடி ஆகிட்டு போகிற வழியில் என்னெல்லாம் நடக்க போகுது அப்படிங்கிறத எல்லாத்தையும் உங்ககிட்ட நான் கம்ப்ளீட்டாக ஷேர் பண்ணணும், எங்களோட எக்ஸ்பீரியன்ஸை உங்ககிட்ட ஷேர் பண்ணணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இப்போ ஷோ எந்த இடத்துக்கு நம்ம போகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, EVP ஃபிலிம் சிட்டி அப்படின்னு ஒரு இடம் இருக்குது சென்னையில். அது உங்களுக்கு தெரியும். ஸ்ரீபெரும்புதூர் தாண்டினதுக்கப்புறம் கொஞ்சம் தூரத்துலேயே இருக்குது. ஸோ நம்மளோட லொக்கேஷன்லேருந்து அங்கே போகிறதுக்கு 1.5 மணி நேரம் ஜேர்னி. ஸோ அங்கே அரைவல் டைம் 2:45 to 3 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க நமக்கு. ஸோ EVP ஃபிலிம் சிட்டியில் 2:45க்கு நாங்கள் அரைவல் ஆகிடணும். ஸோ அங்கே போய்ட்டு ரெடி ஆகிக்கலாம், இங்கேருந்து ரெடி ஆகிட்டு போகலாம் அப்படின்னு அவங்க சொல்லியிருந்தாங்க. ஸோ கேப் ஃபெசிலிட்டியுமே இருக்குதுன்னு சொன்னாங்க. ஆனால் நாங்கள் எங்களோட ஓன் கேப்லேயே வந்துடுறோம் அப்படின்னு நாங்கள் சொல்லிட்டோம். ஸோ ஓனாகவே நம்ம கிளம்பி போக போகிறோம். ஸோ டைம் பார்த்திங்கன்னா 1 o'clock ஆகுது. 1 o'clockலேருந்து நாங்கள் கிளம்ப ஆரம்பிச்சோன்னா கண்டிப்பாக நாங்கள் அங்கே 3 o'clockக்குள்ளே ரீச் ஆகிடுவோம். ஸோ ½ an hour தான் எங்களுக்கு ரெடி ஆகிற டைம். ஸோ அந்த ½ an hourக்குள்ளே நாங்கள் ரெடி ஆகிட்டு நாங்கள் கிளம்பி போகிற டைமுக்குள்ளே நாங்கள் என்னெல்லாம் உங்கள்கிட்ட ஷேர் பண்ண முடியுமோ அது எல்லாத்தையுமே ஷேர் பண்ணுறேன். ஸோ டாபிக்கு, அதுக்கப்புறம் இந்த எபிசோடு எப்போ வரும் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே நான் இந்த வீடியோவில் கண்டினியூவாக சொல்லியிருக்கேன். ஸோ மறக்காமல் கண்டினியூவாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா, இது எங்களோட ஃபர்ஸ்ட் டெலிவிஷன் ஷோ. நாங்கள் ஃபஸ்ட்டு டெலிவிஷனில் விஷுவலைஸ் ஆகிறது இதுதான் எங்களுக்கு ஃபர்ஸ்ட் டைம். ஸோ மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு எங்களோட எக்ஸ்பீரியன்ஸை பார்த்துட்டு அண்ட் உங்களோட வேல்யூபிள் கமெண்ட்டையுமே மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க. ஸோ என்னோடய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிவிடுங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மக்களே, காஸ்டியூமை பார்த்த உடனே கழுவி ஊற்ற கமெண்ட் பக்கம் போயிடாதீங்க. கண்டிப்பாக இது என்னோடய காஸ்டியூம் இல்லை. ஆக்சுவலாக நான் காஸ்டியூம் போட்டிருக்கேன், அது மேலே பிளாக் ஷர்ட் போட்டு கவர் பண்ணியிருக்கேன். பிகாஸ் இங்கே செம மழை, அதனால் விண்டோ சீட் பக்கத்தில் இருக்கிறதுனால எனக்கு சாரல் அடித்து ட்ரெஸ்ஸு நனைஞ்சிரும் அப்படின்றதுனால நான் ஒரு பிளாக் ஷர்ட் போட்டு கவர் பண்ணியிருக்கேன். ஸோ நாங்கள் போகிற வழியில் இவங்களை ட்ராப் பண்ணிட்டு நாங்கள் கிளம்ப போகிறோம். ஸோ இதுதான் என்னோடய காஸ்டியூம் கூட. In 200 meters, turn right. சொல்ல போன நிலைமை அறிவுறேன் போய் என்ன பேசுறது தெரியாம ஒரு படப்படம் படப்படம் இருக்குது. எப்படி பேச போறேன்னு தெரியல. பக்கம் இருக்குது. வாயில வந்துதான் அடிச்சு விடு. மீம் கிரியேட்டர்ஸ்லாம் எடுத்து மீம் கிரியேட் பண்ணி போட்டோம். வாயில வந்து தான் அடிச்சு விட்டு. நாட் டீசன்ட். ஏன்னா மழை இந்த விடாத பெய்கிற அடைமழையிலையும் நாங்கள் கிளம்பி வர்றதுக்கான முக்கிய காரணமே நாங்கள் எப்படியாச்சும் ஒரு டெலிவிஷன் ஷோவில் விஷுவலைஸ் ஆகிடணும் அப்படிங்கிற ஒரு நோக்கம்தான். ஸோ நாங்கள் 2:45க்கெலாம் நாங்கள் டோலை ரீச் ஆகிட்டோம். இங்கேருந்து ஒரு 15 minutes ஜேர்னியில் நாங்கள் EVP ஃபிலிம் சிட்டி போயிடுவோம். ஸோ எங்களோட ஜேர்னியில் பாதி தூரம் மழையாகவும் பாதி தூரம் வெயிலாகவும் தான் இருந்துச்சு. ஆக்சுவலி டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா, வேலைக்கு செல்ல விரும்பும் மனைவிகள், அதை எதிர்க்கும் கணவன்மார்கள். இதுதான் எங்களுக்கு கொடுத்திருந்த டாபிக். இந்த டாபிக் ரிலேட்டடாக நம்மளோட லைஃப் ஸ்டைலுமே இருக்கிறதுனால நான் இதுக்கு ஏற்ற மாதிரி நிறைய பாயிண்ட்ஸை கேதர் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ அந்த இடத்துல நாங்கள் எப்படி எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது எங்களுக்கு தெரியல, கொஞ்சம் நர்வஸாக இருக்குது. எங்களுக்கு ஷோ மட்டும் ஃபர்ஸ்ட் டைம் இல்லை, மைக்கு பிடிச்சி பேசுகிறதுமே எங்களுக்கு இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். ஸோ இதை நாங்கள் எப்படி மேனேஜ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது தெரியல. ஸோ நாங்கள் 2 பேருமே ஷை டைப். இதை எப்படி மேனேஜ் பண்ண போகிறோன்னு எங்களுக்கு தெரியல. ஸோ இதுதான் EVP ஃபிலிம் சிட்டி. இது பக்கத்தில் தான் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு டிவி ஷோஸ்க்கான செட்டுமே போட்டு வச்சுருப்பாங்க.
ஒரு மாடி இருக்குல்ல லெஃப்ட் சைடில், அந்த சைடில் தான் நம்ம போகணும். அந்த வழி பார்த்திங்கன்னா சேரும் சகதியமாக இருக்குது. ஸோ அந்த பக்கம் வேண்டாம், நம்ம சுற்றிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு EVP ஃபிலிம் சிட்டி சைடாக நாங்கள் போனோம். அப்புறம் பார்த்திங்கன்னா கூகுள் மேப் அகைன் நீங்கள் யூடர்ன் போட்டு தான் வரணும் அப்படின்னு காமிச்சிச்சு. ஸோ வந்த வழியே திருப்பி வந்துடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் டிசைட் பண்ணிவிட்டு ஸோ EVP ஃபிலிம் சிட்டியை ஒரு நிமிஷம் நின்று பார்த்துட்டு அகைன் நாங்கள் ரிட்டர்ன் ஆகிட்டு இந்த பக்கமாகவே வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தோம். ஸோ என்ட்ரன்ஸில் பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன ஷோக்கு போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு என்கொயரி பண்ணுவாங்க. நீங்கள் என்ன ஷோக்கு போகிறீங்களோ அதை நீங்கள் சொல்லிவிட்டு நீங்கள் உள்ளே போக ஆரம்பிக்கலாம். உள்ளே போனதுமே பார்த்தீங்கன்னா லஞ்ச் அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. லஞ்ச் வேணும்னு சாப்பிட சொன்னாங்க. நாங்கள் ஆல்ரெடி சாப்பிட்டதுனால எங்களுக்கு லஞ்ச்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு மேக்கப் ரூமில் உட்காந்துட்டோம். ஸோ இந்த இடத்துல தான் அந்த வெயிட்டிங் ஹாலில் தான் நம்ம உட்காந்துட்ருக்கோம். நம்ம ஈவெண்ட் ஸ்டார்ட் பண்ணுற வரைக்கும் எல்லோரும் வந்து அசம்பிள் ஆனதுக்கப்புறமா தான் நம்ம வந்து நம்மளோட ஷூட் ஸ்பாட்க்கு நாங்கள் அப்போ போகிறோம். ஸோ வந்து எல்லாருமே வந்தாச்சு, சாப்பிட்டாச்சு, டச்சப்பும் பண்ணியாச்சு. இதுக்கப்புறமா நம்ம வந்து ஷூட் நடக்கிற இடத்துக்கு போக வேண்டியதுதான். உள்ளே போனதுமே செட்டு ஃபுல்லாகவே ஏசி தாங்க. சும்மா குளுன்னு இருந்துச்சு. ஃபஸ்ட்டு செட்டு பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு டிவி ஷோக்காக செட்டு போட்டு வச்சுருக்காங்க. ஆனால் அது நம்மளோட செட்டு இல்லை, அதுக்கு பக்கத்தில் இருக்கிறது தான் நம்ம தமிழோட செட்டு. அந்த செட்டில் தான் நமக்கு இப்போது ஷோ நடக்க போகுது. ஸோ அந்த செட்டுக்கு நாங்கள் போயாச்சு. சுற்றி முற்றி பார்த்திங்கன்னா செம்மையாக லைட் செட்டிங்ஸ், கேமராஸ் இது எல்லாமே கெட் ரெடியாக இருந்துச்சு. ஆல்ரெடி மார்னிங் ஒரு ஷூட்டும் ஆஃப்டர்நூன் ஒரு ஷூட்டும் நடக்கிறதுனால ஆல்ரெடி மார்னிங் நடந்த ஷூட் முடிஞ்சதுக்கு அப்புறமா அங்கே இடத்தெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு நம்மளை அதுக்கப்புறமா தான் அந்த இடத்துல உட்கார வைக்கிறாங்க. ஸோ உட்கார வைக்கிறதுமே பார்த்திங்கன்னா அவங்க ஆல்ரெடி சொன்ன ட்ரெஸ் கோட்லாம் போட்டுட்டு போகணும். ஆக்சுவலி இங்கே சொல்ல மறந்துட்டேன், ட்ரெஸ் கோட்லாம் அவங்க தான் டிசைட் பண்ணுவாங்க. இந்த ட்ரெஸ் தான் நீங்கள் போட்டு வரணும், அது முன்னாடியே சொல்லிவிடுவாங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி வந்து அந்த இடத்துல உட்கார வச்சுருவாங்க. ஃபஸ்ட்டே வந்து உட்கார வச்சுட்டு அதுக்கப்புறமா இந்தந்த டாபிக் தான் உங்ககிட்ட நாங்கள் ஷேர் பண்ண போகிறோம், கேட்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடியே ஒரு க்ளூ கொடுத்துருவாங்க. இது தான் நீங்கள் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு எதையும் சொல்ல மாட்டாங்க. ஆனால் இந்த கொஸ்டின்லாம் அவங்கக்கிட்ட நாங்கள் கேட்போம், அதுக்கான ஆன்சரை நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கோங்க அப்படிங்கிற ஒரு ஐடியாவை மட்டும் கொடுத்துருவாங்க. ஸோ ஒய்ஃப் சைடில் நாங்கள் எந்த பக்கம் உட்காந்துட்ருக்கோமோ அதுக்கு நேர் ஆப்போசிட்டில் தான் ஹஸ்பண்ட்ஸ் உட்காரணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ எனக்கு நேராக வீரா உட்காந்தாச்சு. அவங்கக்கிட்ட ஒரு டிக்ளரேஷன் ஃபார்ம் கொடுத்தாச்சு. நம்மக்கிட்டேயுமே ஒரு டிக்ளரேஷன் ஃபார்ம் கொடுத்துட்டாங்க. அதில் வந்து நம்மளோட டீட்டெயில்ஸை ஃபில் பண்ணிவிட்டு சிக்னேச்சர் போடுற மாதிரி இருக்கும். ஸோ ஆக்சுவலி இது என்ன பெரிய ட்ராபேக்னு பார்த்தீங்கன்னா கேர்ள்ஸ் சைடு ஒரு மைக்கும் பாய்ஸ் சைடில் ஒரு மைக்கு தான் கொடுக்குறாங்க. நமக்கு பாயிண்ட் இருக்கிற டைமில் நம்மக்கிட்ட மைக் இருக்கணும். ஸோ மைக் இருந்தால் மட்டும்தான் நம்மளோட வேலிட் பாயிண்ட்டை நம்மளால் எடுத்து சொல்ல முடியும். ஆனால் வந்து இந்த இடத்துல வந்து ஒரே மைக்கு தான் எல்லாராலையும் யூஸ் பண்ண முடியல. என்கிட்ட பாயிண்ட்ஸ் இருக்கிற டைமில் என்கிட்ட மோஸ்ட்லி மைக் வரல. மேபி இன் ஃப்யூச்சரில் இந்த வீடியோ பார்க்குற யாராச்சும் இந்த ஷோக்கு போனீங்கன்னா உங்கள்கிட்ட வேலிட் பாயிண்ட் இருந்தால் மட்டும் நீங்கள் சொல்லுங்கள். அதர்வைஸ் நீங்கள் உங்களோட மைக்கை பக்கத்தில் இருக்கவங்கக்கிட்ட ஷேர் பண்ணலாம். பிகாஸ் அவங்கக்கிட்ட வேலிட் பாயிண்ட்ஸ் இருக்கலாம் இல்லையா? ஸோ அதை மட்டும் நீங்கள் கொஞ்சம் ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும். அதர்வைஸ் இது ஓகே தான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே உட்கார வச்ச அரேஞ்ச்மெண்ட்டும் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி அவங்க செலக்ட் பண்ணுறதுக்காக மொபைல்லையே நம்மக்கிட்ட ஒரு கான்வர்சேஷனை ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. அந்த ஒரு கான்வர்சேஷன் வந்து 2 to 5 மினிட்ஸ்க்குள்ளே இருந்திருக்கும். நம்ம எந்த அளவுக்கு பேசி அவங்கள இம்ப்ரெஸ் பண்ணோம் அப்படிங்கிறத பொறுத்து தான் நம்மளுக்கு உட்காரத்துக்கு இடமுமே அலாட் பண்ணுறாங்க. வந்த இடத்துல எனக்கு ஒரு குட்டி ஃப்ரெண்டு கிடச்சாங்க. ஸோ அவங்க தான் இவங்க. ஐயோ பயந்துட்டேன். ஷோ வந்து ஷூட்டிங் டைம் வந்து 4 to 5 hours ஆகும் அப்படின்ட்டு முன்னாடியே சொல்லிட்டாங்க. ஸோ நாங்களும் அதுக்கான ப்ரிப்பரேஷனோட தான் வந்திருந்தோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த 4 ஹவர்ஸில் எடுக்கிற வீடியோவை தான் அவங்க எடிட் பண்ணி நமக்கு டிவி ஷோக்கு எபிசோடுக்காக போடுவாங்க. ஷோவில் மோஸ்ட் ஆஃப் த டைம் மைக் வந்து ஃப்ரண்ட் ரோலையே தான் ட்ராவல் ஆகிட்டு இருந்தது. செகண்ட் ரோக்கும் தேர்ட் ரோக்கும் அதிகமாக வரல. ஸோ நான் செகண்ட் சென்டரில் உட்காந்துட்டு இருந்தேன். ஸோ எனக்கு மைக் வந்து அதிகமாக வரல. பட் என்கிட்ட வந்த 4 டைம்ஸுமே நான் வேலிடான பாயிண்ட்ஸை மட்டும் எடுத்து வச்சேன். ஸோ என்னோடய பாயிண்ட் அங்கே வேலிடாக தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வீராகிட்டேயும் மைக் போச்சு, அவர்கிட்டையும் ஒரு 3 டைம்ஸ் வந்து மைக் போச்சு. அதர்வைஸ் பார்த்திங்கன்னா லாஸ்ட் ரோவில் இருக்கிறவங்கக்கிட்ட மைக்கு சுத்தமாகவே போகலை. அப்படி கூட
இருந்தாங்க. ஸோ இது வந்து எனக்கே கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. ஸோ பேசணும் அப்படிங்கிறதுனால தான் ஒரு சிலர் வந்து ஊட்டியிலேருந்து கூட வந்திருந்தாங்க, ஊட்டி டு சென்னை வரைக்குமே வந்திருந்தாங்க. ஸோ எங்களுக்கு அது ஒரு கொஞ்சம் மன கஷ்டமாகவே இருந்துச்சு. ஸோ கடைசியாக வந்து ஷூட் முடிஞ்சதுக்கப்புறமா நம்மளோட ஆவுடையப்பன் சார் கூட எல்லாருமே செல்ஃபீஸ்லாம் எடுத்துக்கிட்டாங்க. ஸோ நாங்களுமே எடுத்துக்கிட்டோம். எடுத்து முடிச்சதுக்கப்புறமா ஷூட்டும் முடிஞ்சு போச்சு. முடிஞ்சதுக்கப்புறமா நான் வந்து வெளியே வந்து செட்டெல்லாம் சுற்றி பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். அதான்டா பிக் பாஸ் வீடு, அதான் பேய் வீடு. நான் போயிட்டு மாயாவை பார்த்தேன். எந்த இடத்துல எந்த ரூம் கரெக்டாக காமி? அதான் பிக் பாஸ் ரூமா? பக்கத்தில் கமல் பேசுகிறாருல, போயிட்டு மாயாவெல்லாம் பார்த்து ஆயாவை பார்க்கவே நேரம் இல்லை, மாயா வேறு. ஷூட் முடிஞ்சது எல்லோரும் சாப்பிட்டு போகணுன்னு சொல்லிட்டு டின்னருமே அரேஞ்ச் பண்ணி வச்சுருந்தாங்க பஃபே சிஸ்டமில். எங்களுக்கு வந்து ஒரு தோசை, அதுக்கப்புறம் 2 இட்லி 2 இடியாப்பம்னு சொல்லிட்டு ஃபுட்டு வந்து நல்லாவே இருந்துச்சு. சாப்பிட்டு முடிச்சுட்டு நாங்கள் வெளியே வந்துட்டோம். வெளியே வந்து பார்த்திங்கன்னா பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா டிஜேடி டான்ஸ் ஜோடி டான்ஸ் சீசன் 2ஓட செட்டுமே இருந்துச்சு. ஆப்போசிட்டில் பார்த்திங்கன்னா பிக் பாஸோட செட்டுமே இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நீயா நானா செட்டு, அதுக்கப்புறம் நிறைய செட்டுலாம் உள்ளே இருந்துச்சு. ஸோ எல்லாத்தையுமே நாங்கள் பார்த்துட்டு அங்கே எனக்கு கிடைச்ச ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையுமே சீக்கிரமாக வழி அனுப்பிட்டு அதுக்கப்புறம் நாங்கள் அங்கேருந்து நாங்கள் கிளம்பிட்டோம். எவ்ரி சண்டே சி தமிழில் 12:30 PM தமிழா ஷோ வந்து டெலிகாஸ்ட் ஆகும். நம்மளோட ஷோ வந்து Jan 14, 2024 டெலிகாஸ்ட் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா பிக் பாஸோட டிவியில் ஷோவை பார்த்துட்டு நான் எப்படி பேசியிருக்கேன் அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணிவிடுங்க. அண்ட் நான் சொன்ன பாயிண்ட் வந்து வேலிடாக இருக்கா அப்படிங்கிறதையும் என்கிட்ட ஷேர் பண்ணிவிடுங்க. ஸோ நான் நிறைய பேசியிருக்கேன், இதில் வந்து எந்தளவுக்கு வரும்னு தெரியல, கட் பண்ணி எடிட் பண்ணுறதுக்கு சான்சஸும் இருக்குது. இது வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்த எல்லாருக்குமே ரொம்ப பெரிய தேங்க்ஸ். அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாவில் ஃபாலோ பண்ணணுன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், மறக்காமல் செக் அவுட் பண்ணி பாருங்கள். இந்த ஷோவை பற்றி என்ன டவுட்ஸ் ஏதாச்சும் இருந்தால் மறக்காமல் கமெண்ட் பண்ணிவிடுங்க. ஸோ உங்களுக்கு நான் கிளாரிஃபை பண்ணுறேன். நான் இந்த ஷோவில் சொல்ல மறந்த பல டாபிக்ஸ் இருக்குது, அதை நான் செப்பரேட்டாக இன்னொரு வீடியோவும் போடலான்னு நினைக்கிறேன். அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறதையும் சொல்லிவிடுங்க. ஸோ நாங்கள் ஒரு வழியாக வீட்டுக்கு வந்தாச்சு. ஸோ பபாய்.